அனுமதி கொடுத்தா எழுத்துப்பூர்வமா மீண்டும் அதுக்கு அனுமதி வழங்கப்படுவது எழுத்துப்பூர்வமா கொடுக்கறதே கிடையாது. அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க. நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு போட்டா ஒரு 10 பேர் 50 பேர் மேல வழக்கு போடுறோங்கிற நடைமுறை தான் இன்னைக்கு காவல்துறை கடைபிடிக்கும். இப்படி எல்லாம் காவல்துறை பாத்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் எங்கேயாவது பொதுக்கூட்டம் நடத்தணுமா, ஒரு சுடுகாட்டுக்கு பக்கத்துல மக்கள் கூடாத இடத்துல போய் பேசுங்க. ஆர்ப்பாட்டம் நடத்தணுமா, மக்களுக்கே சம்பந்தம் இல்லாத எங்கேயாவது போய் ஆர்ப்பாட்டம் நடத்துங்க. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைய தினம் தமிழக அரசின் சார்பில் அனைத்து அரசியல் கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நானும் எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் தோழர் நாகை மாலி அவர்களும் கலந்து கொண்டோம். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி, தனி நீதிபதி ஒரு தாக்கீதை கொடுத்திருக்கிறார். அதாவது அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்களில் ஏதாவது சேதம் ஏற்பட்டால் அந்த சேதத்தை ஈடு செய்வதற்கு அவரிடத்திலே முன்கூட்டியே முன்வைப்பு தொகை டெபாசிட் பெறுவதற்கான நடைமுறைகளை உருவாக்கி தர வேண்டும். அதற்கான ஆலோசனைகளை நீங்கள் வழிமுறைகளை அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தாக்கீது அனுப்பியிருக்கிறது. உண்மையிலேயே அது ஒரு டைரக்ஷன் தானே தவிர அது ஒரு தீர்ப்பு அல்ல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த ஆலோசனை முன்வைத்து தமிழக அரசு பல்வேறு ஆலோசனைகளை, எவ்வளவு கூட்டம் நடந்தால் எவ்வளவு டெபாசிட் வசூலிக்கலாம் என்கிற முறையிலேயும் இந்த கூட்டங்களை முறைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் பற்றிய ஒரு 24 பக்கம் கொண்டிருக்கிற வழிமுறைகளையும் தமிழக அரசின் சார்பில் ஒரு வரைவு அறிக்கையாக, ஒரு ஆலோசனையாக இந்த கூட்டத்திலே கொடுத்தார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் அந்த வரைவு அறிக்கை முழுவதையும் நாங்கள் ஏற்கவில்லை. இது முழுக்க முழுக்க மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற, அரசியல் சட்டம் வழங்கியிருக்கிற ஜனநாயக உரிமைகளை பறிப்பதற்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. ஆகவே இது நிராகரிக்க வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, உயர்நீதிமன்றம் ஒரு தாக்கீது அனுப்பினால் அந்த தமிழக அரசு சார்பில் நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த ஆலோசனையை நாங்கள் ஏற்க இயலாது என்று நீங்கள் உயர்நீதிமன்றத்திலே வாதிட வேண்டும். அதையும் மீறி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் நீங்கள் உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். உயர்நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்பதற்காகவே அரசியல் கட்சிகளிடம் டெபாசிட் கேட்பது, அதே போல பல்வேறு வழிமுறைகளை, கட்டுப்பாடுகளை விதிப்பது என்பதெல்லாம் காலங்காலமாக நாம் போராடி பெற்றிருக்கிற ஜனநாயக உரிமையை பறிப்பதாக அமைந்துவிடும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியாவிலே பல மாநிலங்கள் இருக்கிறது. எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள், விதிகள்லாம் இல்லாத போது தமிழ்நாட்டிலே மட்டும் இப்படிப்பட்ட விதிமுறைகளை உருவாக்குவது மற்ற மாநிலங்கள் நம்மை பார்த்து கேலி பேசுவதற்கு இடமளித்துவிடும். எனவே உயர்நீதிமன்ற இந்த வழிகாட்டுதலை, இந்த தாக்கீதை நீங்கள் ஏற்கக்கூடாது. இதை எதிர்த்து நீங்கள் உயர்நீதிமன்றத்திலே வாதிட வேண்டும். அதற்கான மனுவினை போட்டு வாதிட வேண்டும். உயர்நீதிமன்றம் அதையும் மீறி தீர்ப்பளித்தால் உச்ச நீதிமன்ற பல வழக்குகளில் நீதிமன்ற வழக்குகளை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்ற வழக்கு போய் வாதாடிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு உயர்நீதிமன்றம் சொல்லிட்டதுனாலேயே அதை அப்படியே ஏற்று தமிழ்நாடு அரசு அமுலாக்கலை. ஏற்கனவே பல்வேறு வழக்குகளை நீங்க போயிருக்கீங்க. ஆகவே அப்படி நீங்கள் போக வேண்டுமே தவிர இந்த நீதிமன்றம் சொல்லிட்டுங்கிறதுக்காகவே அரசியல் கட்சிகளுக்கு கைவிலங்கு போடுவது போல இந்த ஏற்பாடுகளை செய்யக்கூடாது. அது மட்டுமல்ல, ஒரு கூட்டம் நடத்தினா 50,000 பேருக்கு மேல போனா 20 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டினாதான் கூட்டம்னா எந்த கட்சி கூட்டம் நடத்த முடியும்? எனவே இதெல்லாம் முழுக்க முழுக்க அரசியல் சட்டத்துக்கே விரோதமானது. இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே நம்முடைய சட்ட விதிமுறைகள் இருக்கிறது. ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிற போது அசம்பாவிதம் நடந்தா, அங்க பொது சொத்துக்கு இழப்பு ஏற்பட்டா அதை எப்படி வசூலிப்பது என்பதற்கு பிடி ஆக்ட், பப்ளிக் பிபிடி ஆக்ட் என்பதெல்லாம் இருக்கு. அந்த விதிமுறைகளை எல்லாம் மீறிதான் நீதிபதி தனக்கு ஒரு உத்தரவு போடுறார். எனவே ஏற்கனவே இருக்கிற சட்ட விதிமுறைகளை அமலாக்க வேண்டுமே தவிர நீதிபதியுடைய தனிப்பட்ட உத்தரவுக்கு நீங்கள் காது கொடுக்க கூடாதுன்னு கேட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நிலைமை என்னன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாதுங்கிறாங்க. ஆர்டிஓ ஆபீஸுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாதுங்கிறாங்க. பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாதுங்கிறாங்க. இப்படி எல்லாம் காவல்துறை பார்த்தீங்கன்னா
ஏற்கனவே தமிழ்நாட்டில் எங்கேயாவது பொதுக்கூட்டம் நடத்தணுமா, ஒரு சுடுகாட்டுக்கு பக்கத்தில் மக்கள் கூடாத இடத்துல போய் பேசுங்க. ஆர்ப்பாட்டம் நடத்தணுமா, மக்களுக்கே சம்பந்தம் இல்லாத எங்கேயாவது போய் ஆர்ப்பாட்டம் நடத்துங்க என்றுதான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு அனுமதி கொடுத்தா எழுத்துப்பூர்வமா மீண்டும் அதுக்கு அனுமதி வழங்கப்படுதுன்னு எழுத்துப்பூர்வமா கொடுக்கறதே கிடையாது. அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க. நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு போட்டா ஒரு 10 பேர் 50 பேர் மேல வழக்கு போடுறங்கிற நடைமுறை தான் இன்றைக்கு காவல்துறை கடைபிடிக்குது. எனவே நாங்கள் என்ன சொன்னோம்னா, நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி காவல்துறை மேற்கொள்ளுகிற இந்த ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு நீங்க ஒரு வழிமுறையா இதை பயன்படுத்திடக்கூடாது என்பதையும் இந்த கூட்டத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கேட்டிருக்கிறோம். எல்லா அரசியல் கட்சியும் கூட நாங்கள் கேட்க விரும்புவது, இந்த டெபாசிட்டை கூட வைக்கணுமா குறைச்சி வைக்கணுமா என்பது பிரச்சனையே கிடையாது. டெபாசிட் வாங்குகிற நடைமுறை என்பது அது 100 ரூபா வாங்கினாலும் சரி, 5 லட்சம் ரூபா வாங்கினாலும் சரி, டெபாசிட் வாங்குகிற நடைமுறை என்பது ஜனநாயக விரோதமானது. நாம் இதுவரைக்கும் மக்களுக்கு வழங்கி இருக்கிற ஜனநாயக உரிமையை பறிக்கிற காரியம் என்பதனாலே எல்லா கட்சிகளும் அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். எழுத்துப்பூர்வமான எங்களுடைய முழுமையான விவரங்களை ஒரு வாரத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் என்பதை நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். இந்த ஆலோசனைகள் முழுவதும் ஏற்புடையதல்ல. இது தமிழக அரசு நீதிமன்றத்தில் எங்கள் கட்சிகள்லாம் இப்படி சொல்றாங்கன்னே நீங்க பகிரங்கமா சொல்லுங்க. இது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அரசியல் கட்சிகள் நிராகரிக்கிறாங்க என்று கூட சொல்லுங்க. தேவையானால் எங்கள் கட்சியின் சார்பில் எப்படி கொடிமரங்களை அகற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்ட போது இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தடையாணை பெற்றிருக்கிறோமோ, அதே மாதிரி எங்க கட்சியின் சார்பில் இந்த நீதிபதி உத்தரவை எடுத்து நாங்கள் நீதிமன்றத்தில் செல்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.